இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த வகுப்பில் நம்ம தமிழ் கும்மிங்கிற பாடலோட பொருளை பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன பார்க்குறோம்? தமிழ் கும்மிங்கிற பாடல் பொருள் பார்க்குறோமா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல 8 திசை. என்னென்ன திசை? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு அப்படின்னு பார்த்தோமா? அதான் சொல்கிறாங்க, இளம் பெண்களே, தமிழ் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொண்டு கும்மி அடிப்போம். என்ன 8 பக்கம் அந்த எல்லா திசையிலையும், உலகத்தில் இருக்க எல்லா திசையிலையும், அந்த 8 திசையிலையும் பரவுற மாதிரி தமிழ் ஃபுல்லாக அதோட புகழ். நம்ம தமிழ் எப்படி ரொம்ப புகழானது தானே, இருக்குதுலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த மொழின்னா என்னது? தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி 8 பக்கம், எல்லா பக்கம் 8 திசையிலையும் புகழ் பெறுற மாதிரி சத்தமாக கும்மி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நூறு ஆண்டுகள் கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றையும் கொண்ட மொழி. என்னது தமிழ் மொழி? நான் சொன்னேன்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூட்டக்குறி என்னது? தமிழ் குறி. தமிழ் மக்கள் எப்படி? அதாவது தமிழ் என்ன சொல்கிறாங்க, கல்லும் மண்ணும் உருவாகிற முன்னாடி, இந்த பூமியில் கல்லும் மண்ணும் உருவாகிற முன்னாடி என்ன ஆயிடுச்சு? தமிழ் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப தொன்மையான மொழி தமிழ் மொழி. ரொம்ப தொன்மையான மொழி என்ன? ரொம்ப பழமை வாய்ந்த மொழி என்னென்னா தமிழ் மொழி. உலகத்திலேயே ரொம்ப பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. எவ்வளோ ரொம்ப பழமையானது. அதான் சொல்கிறாங்க, பல நூறாண்டுகள் கண்ட தமிழ் மொழி ரொம்ப பழமையானது. அதுவும் இல்லாமல் அறிவு ஊற்றாகிய நூல்கள் பல கொண்டது. அதாவது தமிழ் மொழியில் என்ன இருக்குது? நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாமா? நம்ம தமிழ் மொழியில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய நாலேஜ், ஜென்ரல் நாலேஜில் நிறையா இருக்குது. நம்ம இந்த காலத்தில் கண்டுபிடிச்சிடலாம், அந்த காலத்துலேயே முன்னாடியே கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நீலகேசி இதுலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அணுவை பிளந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீலகேசியில் மின்னல் 2வதாக தான் உருவாகும், இடி தான் முதல்ல உருவாகும். ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு தான் சக்தி அதிகம், அதாவது வெளிச்சிருக்கிறான் வேகமாக வர சக்தி அதிகம். அதனால நமக்கு என்ன தெரியுது? மின்னல் தான் முதல்ல தெரியுது. கேட்குற வழிக்கு அப்புறம் 2வது அது மெதுவாக தான் நம்ம கேட்கும். அது சக்தி கம்மிங்கிறதுனால கேட்குறது எப்படி நமக்கு 2வதாக கேட்குது. அதனால் இடி நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம மின்னல் முன்னாடி வந்துடுச்சு, இடி இனிமேல் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன, இடி தான் முன்னாடி. 2 மேகம் இடிக்கும் போது தான் என்ன ஆகும்? இடி சத்தம் உருவாகும். அதுக்கப்புறம் தான் 2 மேகம் இடித்தனால அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி கரண்ட் மின்சாரம் போய் செலுத்தி அப்புறம் என்ன ஆகுது? கரண்ட் பாஸ் ஆகி மின்னல் நமக்கு வருது. அதனால் என்ன, அப்போவே நீலகேசியிலே என்ன சொல்லியிருக்கிறாங்க? மின்சாரம் முதல்ல மின்னல் வராது, இடி தான் முன்னாடி வரும், இடிக்கு அப்புறம் என்ன வருது? மின்னல் வருது அப்படின்னு நாம் இப்போ கண்டுபிடிச்சிடும். அந்த காலத்தில் நீலகேசியில் சொல்லியிருக்கிறாங்க. நீலகேசியில் அந்த பொண்ணு நீலகேசியில் நீலகேசிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீலகேசி என்னது? 5 காப்பியங்களில் ஒன்று. நீலகேசி என்னது? 5 காப்பியங்களில் ஒன்று. சரி, நாம் அது மட்டுமா சொல்லியிருக்கிறாங்க? நம்ம தமிழர்கள் நாம் எது சொல்லியிருக்கிறாங்க? வியாழன் அப்படின்னு வியாழ கிரகம். நம்ம இப்போ தான் ஜூபிட்டருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ராக்கெட் போட்டு ராக்கெட்லாம் அனுப்பிச்சு ஜூபிட்டர் பெரிய கிரகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப பெருசு என்னது? கிரகம்னா என்ன? பிளானட்ஸ்லேயே ரொம்ப பெரிய பிளானட் என்ன? ஜூபிட்டர், வியாழன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த காலத்தையே வியாழன் பேர் வச்சுருக்கிறாங்க. வியாழன் அப்படி. வியாழன்னா என்ன அர்த்தம்? பெரிய கோள், பெரிய கிரகம். வியாழனாவே என்ன? வியாழன், பெரிய கோள் அப்படின்னு அந்த காலத்துலேயே பேர் வச்சுருக்கிறாங்க. ராக்கெட்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ராக்கெட்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி கலீலியோவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கலீலியோ தானே உலகம் உருண்டையை கண்டுபிடிச்சாரு. அவரெல்லாம் கண்டுபிடிக்கிற முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க? உலகம் உருண்டையானது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார்? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர்லேயே பார்த்தீங்கன்னா சுழற்று பின்னாடு உலகம் உழன்று உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பூமி விவசாயம் நடக்கலைன்னா பூமி சுத்தவே நின்றுடும், பூமி சுற்றுது அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த காலத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சுற்றுறதுனால தான் என்ன, பூமி சுற்றுறதுனா எப்படி இருக்கும்? பூமி உருண்டையாக தானே இருக்கும். ஒரு பொருள் உருண்டையாக இருந்தாலும் சுலபமாக ஈஸியாக சுற்றும். அதான் பூமி சுற்றுது, அது உருண்டையானது திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தில் ராக்கெட் அனுப்பாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வியாழனுங்கிற பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே. என்ன பழமொழி இருக்குல்ல, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னது? புதன்னா என்ன? மெக்யூரி கிரகம் எப்படி இருக்கிற கிரகத்துலேயே அதுதான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கிரகம். நமக்கு ஒரு வருஷங்கிறது பூமியில் 365 நாளா? ஒரு வருஷங்கிறது நமக்கு பூமியில் எப்படி 365 நாள். ஆனால்
அங்கே புதனுக்கு எப்படி ஒரு வருஷங்கிற 88 நாள் தான். ஒரு வருஷம்னா என்ன 88 நாள் தான். அவ்வளோ வேகமாக சுற்றும், சீக்கிரமாகவே போயிடும். அதனால பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய அறிவான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? நிறைய அறிவான விஷயங்களை நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏரோப்ளைனை பற்றி அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஏரோப்ளைனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு தமிழ் நூல் 50 காப்பியங்கள் ஒன்றில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வளவன்னா பைலட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. விமானம் செஞ்சு ராஜாவுக்கு வந்து யுத்தம் நடக்கும். அங்கே யுத்தத்துலேருந்து ராணியை காப்பாற்றுறதுக்காக, ராணி வந்து வயிற்றில் குழந்தை இருக்குமா, அதனால் ராணியை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏரோப்ளைன் செஞ்சு அனுப்புனாங்களாமா. ராணியை வந்து அது ஏரோப்ளைனில் வச்சு வேற ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்களாமா. அதை ஓட்டிட்டு போனவங்க பேர் வளவன், அதான் பைலட். ஏரோப்ளைன் என்னன்னு தெரியுமில்ல, ஏரோப்ளைனு விமானம் செஞ்சு பெரிய விமானம் செஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ராணியை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த விமானி அங்கே அதை வந்து ஓட்டுறதுக்கு ஒரு விமானி இருந்தாங்க, பைலட். அதாவது பைலட்டை என்ன சொன்னாங்க அவங்க, வளவன் அப்படின்னு சொன்னாங்க. பைலட்டை என்ன சொன்னாங்க, வளவன் சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க. அந்த காலத்துல என்ன விமானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, ராக்கெட் விடாமல் வியாழன் பற்றியே சொல்லியிருக்காங்க. அப்படி அறிவுபூர்வமான விஷயங்கள் என்ன இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது. தமிழ் கற்றுக்க என்ன ஆகும், நமக்கு அறிவு வளரும். அதான் சொல்கிறாங்க. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றையும் கொண்ட மொழி, அறிவு நிறைஞ்ச நிறைய நூல்கள் இருக்கிற மொழி தமிழ் மொழி. பெருங்கடல் சீற்றங்கள் காலம் மாற்றங்கள் ஆகியவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. ரொம்ப நிறைய என்ன இருக்குது, இந்த உலகத்தில் நிறைய பேரழிவுலாம் வந்திருக்குது. பேரழிவு வந்திருந்தாலும் காலம் வந்து இன்றைக்கி எவ்வளோ, அப்போ அந்த காலத்தில் எப்போ மூத்தகுடி தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மொழி தானே. கல் மண் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றதுக்கு அப்புறமும் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வரையும் எப்படி அது மாறாமல் அப்படியே இருக்குது. தமிழ் வந்து கடல் அழினா சூறாவளி தானே. கடல் சீற்றங்கள், அதாவது என்னாச்சுன்னா குமரி கண்டத்தில் தான் ஃபஸ்ட்டு தமிழர்கள் இருந்தாங்களாமா. தமிழர்கள் எங்கே இருந்தாங்க, குமரி கண்டத்தில் இருந்தாங்க. அங்கே பாண்டியன் மன்னன் தான், அங்கே பாண்டியன் ஆட்சியில் நடந்துட்டு இருந்தாமா. அப்புறம் என்னாச்சு, அங்கே பெரிய கடல் சீற்றம், நம்ம சும்மா புயல் அடித்தாவே என்ன ஆகுது, ஊரெல்லாம் மூழ்கிடுல. குமரி கண்டங்கிற பெரிய கண்டம் இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் நடுவில் இருந்ததா சொல்கிறாங்க. எங்கே இருந்துட்டு, இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் நடுவில் இருந்துடாமா. அது கடல் பெரிய சுனாமி சூறாவளிலாம் அடித்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கடலுக்குள்ளே போயிடுச்சாமா. அப்படியே என்னாச்சு, கடலுக்குள்ளே போயிடுச்சு. இதை வந்து ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாராமா, லெமூர்னு ஒரு மிருகம் இருக்கும். லெமூர் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லெமூர்னா என்னன்னு நெட்டில் போட்டு பாருங்கள். லெமூருங்கிற ஒரு மிருகம் அது மடகாஸ்கர்லேயும் அந்த மடகாஸ்கர் சுற்றி இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இருக்குமாம்மா. வேறு எங்கேயுமே இருக்காது. அமெரிக்காவில் ஆஃப்ரிக்காவில் வேறு எங்கேயுமே இருக்காது. அமெரிக்காவிலாம் நார்த் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவிலாம் என்ன இருக்காது, அது இருக்காது. மடகாஸ்கரில் மட்டும்தான் இருக்கும். மடகாஸ்கர் வேணால் அதை சுற்றி இருக்கிற 2-3 பகுதியில் வேணால் இருக்குமே தவிர வேறு எங்கேயும் இருக்காது. ஆனால் அங்கே